வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணிதக்கூடத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இப்பதிவில் 6ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள எண்கள் நம்பர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய கேள்வி எண் 7 முதல் 10 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போறோம். இப்போ பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய 7வது கணக்கு சுருக்குக சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். இது மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு செயல், அதாவது கூட்டல் கணக்கு இருக்கு, கூட்டல் இருக்கு, அடைப்புக்குறி இருக்கு, வகுத்தல் இருக்கு. இது மாதிரி 3 செயல்பாடுகள் ஒரே கேள்வியில் இருக்க மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. இதைதான் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தீர்த்து விடை கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இது மாதிரி நிறைய செயல்பாடுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா BODMAS ரூல்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். BODMAS ரூல்ஸ்ங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அந்த இன்டிஜர்ஸ் நம்மளுக்கு இப்போ இல்லை. அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அதாவது அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல. ஆனா அடைப்புக்குறி, வானா, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் அப்படிங்கிற ஆர்டர்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை தீர்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அடைப்புக்குறி தான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அடைப்புக்குறி தான். அடைப்புக்குறி பிராக்கெட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். அப்ப இங்க சால்வ் பண்றப்ப பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 10 கூட்டல் 17, 10 + 17 இருக்கு. அப்ப இங்க நம்ம இட் இஸ் ஈக்குவல் டு போட்டு 10 17 இது ரெண்டையும் தான் ஆட் பண்றோம். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 27 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வெளியே இருக்க டிவிஷன் அப்படியே போட்டு பை 3 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா போட்டுக்கிறோம். இப்ப இந்த ரெண்டையும் கூட்டி 27 வகுத்தல் 3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. இப்ப அடுத்து இதை நம்ம தீர்க்கிறது. இந்த ஒரே செயல்பாடு தானே இருக்கு. 27 3ஆல வகுக்க போறோம். அப்ப என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 27/3 போட்டுக்கலாமா? போடுறப்ப இங்க ஒரு மூவ் 9 மூவ் 27. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப தீர்க்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9ன்னு கிடைக்குது. அடுத்து 2வது கேள்வி 12 மைனஸ் இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட், சதுர அடைப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள 3 மைனஸ் இது செட் பிராக்கெட், கன அடைப்பு. 6 மைனஸ் இது சாதாரண பிராக்கெட் மெத்தட் சொல்லுவாங்க. 5 மைனஸ் 1 இது மாதிரி கொடுத்து சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கழித்தல் செயல்பாடு தான். அடைப்பு தான் 3 அடைப்புக்குறி இருக்கு. இது ஒரு அடைப்புக்குறி, கன அடைப்பு, சதுர அடைப்புன்னு இருக்கு. அப்ப நம்ம அடைப்புக்குறியில என்ன செய்ய போறோம் அப்படின்னா தீர்க்க போறோம். அப்ப அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானேல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தீர்க்கிறதுனால அந்த அடைப்புக்குறியை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீர்க்கிறோம். அப்ப இது இந்த இதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் தீர்க்கணும் அப்படின்னா இந்த அடைப்புக்குறி இருக்கு பாத்தீங்களா, இதை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீர்க்கணும். அதுக்கப்புறம் தான் கன அடைப்பு, அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா சதுர அடைப்பை நம்ம தீர்க்க போறோம். அப்ப மீதி இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த 12 அப்படியே எடுத்து போட்டுக்கிற போறோம். 12 மைனஸ் இந்த சதுர அடைப்பு அப்படியே போட்டு 3 மைனஸ் இந்த கன அடைப்பு செட் பிராக்கெட் 6 மைனஸ் இந்த 6 5ல இருந்து 1 போச்சுன்னா எவ்வளவு? 4. அப்ப என்ன செஞ்சுக்கலாமா, டேரக்டா தீர்த்து நம்ம 4 என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா போட்டுக்கிறோம். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த அடைப்புக்குரிய மாத்திரம் தீர்த்து 5ல 1 போச்சு அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்து நம்ம தீர்க்க போறது இந்த கன அடைப்பு செட் பிராக்கெட். அப்ப இட் இஸ் ஈக்குவல் டு சொல்லி போட்டுக்கிட்டு 12 மைனஸ் இந்த சதுர அடைப்பு ஸ்கொயர் பிராக்கெட் அப்படியே போட்டு 3 மைனஸ் இங்க 6ல 4 போச்சுன்னா எவ்வளவு? 6ல 4 போச்சுன்னா 2. அப்ப 6ல 4 போனா 2 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா எடுத்து எழுதிட்டோம். இதை தீர்த்துட்டதுனால இந்த பிராக்கெட் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, போட தேவையில்ல. அடுத்து இந்த சதுர அடைப்பு என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா போட்டோம். தென் இட் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் இங்க 3ல 2 கழிக்கிறோம். 3ல 2 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னா 1. அப்ப என்ன போட்டுக்கலாம்? இப்ப இந்த அடைப்புக்குறி நம்மளுக்கு தேவையில்லை. 3ல 2 போச்சுன்னா 1 அப்படின்னு சொல்லி இதை என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா சுருக்கி எழுதியாச்சு. இப்ப 12ல 1 போச்சுன்னா எவ்வளவு? 11. இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா 3 ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். 3வது கணக்கு 100 பிளஸ் 8 வகுத்தல் 2 பிளஸ் இங்க செட் பிராக்கெட் அப்புறம் பிராக்கெட் 3 × 2 மைனஸ் 6 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி பிராக்கெட் போட்டு செட் பிராக்கெட் போட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ இங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் இருக்கிறதுனால நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? BODMAS ரூல்ஸ். அப்ப BODMAS ரூல்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன், அந்த அடைப்புக்குறி, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் அப்படிதான் நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி. அப்ப இந்த கன அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சாதாரண அடைப்புக்குறி என்ன செய்யணும் அப்படின்னா தீர்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த செட் பிராக்கெட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். அப்ப இட் இஸ் ஈக்குவல் டு போட்டு வெளியே இருக்க 100 + 8 இங்கே கூட்டி எழுதிடாதீங்க, அப்படியே போட்டுக்கிறோம். 100 + 8 வகுத்தல் 2 பிளஸ் இந்த செட் பிராக்கெட் நம்ம போட்டு 3 2 இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 2 6. அப்ப 6 நம்ம பெருக்கி போட்டோம்னா அந்த பிராக்கெட் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. வெளியே என்ன இருக்கு? 6 மைனஸ் 6 வகுத்தல் 2ன்னு இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை கூட்டி இங்க எழுத வேண்டாம். முதல்ல அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கூட்டி கடைசியா எழுதிக்கலாம். இங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 100 + 8 வகுத்தல் 2 இதை அப்படியே எழுதிக்கிறோம். பிளஸ் போட்டு இந்த அடைப்புக்குறிக்கு வெளியே பிளஸ் இருக்கு, அதையும் கரெக்டா என்ன செஞ்சிடணும் அப்படின்னா போட்டுறணும். போட்டு இந்த கன அடைப்பு செட் பிராக்கெட்டை போட்டு ஃபர்ஸ்ட் 2 கழிச்சு எழுதிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன்னா கடைசியில தான் கழித்தல்.
அதாவது வகுத்தலுக்கு அப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா கழித்தல் வருது. அப்ப வகுத்தல் செயல்பாடு நம்ம டிவிஷனை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா சப்ராக்ஷனுக்கு வந்து வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வகுக்கணும். இப்ப 6 2ஆல வகுத்தோம்னா 6/2ன்னு போடுவோமா, 4 2 3 2 6. அப்ப 6 வந்து 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்குது. அப்ப இந்த 6 என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே 6 தான் போட்டுக்கணும். போட்டு இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கிறோம். போட்டு இதை தான் சால்வ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 6/2 6 வகுத்து 2 வகுக்கிறோம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி அது மதிப்பெடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 100 + 8 அப்படியே போட்டுக்கோங்க. 100 + 8 வகுத்தல் 2 பிளஸ் இப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தீர்க்க போறோம். இப்ப 6 - 3 இருக்கா, அப்ப 6 வந்து 3ல கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3. 6ல 3 போச்சு அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம் எடுத்து எழுதியாச்சு. இப்ப பாருங்க பிராக்கெட் எல்லாத்தையும் தீர்த்தாச்சு. இப்ப பிராக்கெட் இல்லாம செயல்பாடுகள் கூட்டல் வகுத்தல் செயல்பாடு மட்டும் இருக்கு. அப்ப இதுல ஏதாவது தீர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வகுத்தல் செயல்பாடு தான் தீர்க்கணும். வகுத்தலுக்கு அப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா கூட்டல் வருது. டிவிஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் வகுத்துட்டு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். அப்ப இங்க என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 8 வகுத்தல் 2ன்னா 8/2 போட்டுக்கலாமா. 4 2 4 2 8. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப என்ன போட்டுக்கிற அப்புறம் நம்ம 100 பிளஸ் இது ரெண்டையும் வகுத்து நம்ம என்ன எழுதி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் 3ன்னு கிடைக்குதா. இப்ப 100 + 4 + 3 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா போட்டோம். இப்ப எல்லாத்தையும் கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 கூட 4 கூட்டினா 104, அதோட 3 கூட்டுறப்ப 107 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா கிடைச்சிடுது. இதுல ஏதாவது ஒரு வரிசை நம்ம மாத்தினா கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா விடை மாறிடும். அப்ப சரியா நம்ம வந்து இந்த ரூல்ஸை BODMAS ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு சரியான விடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் புறவய வினாக்கள் பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி BODMAS ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யறதுதான். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன், பிராக்கெட் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எதை முதல் செய்யணும், டிவிஷன் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னது அப்படின்னா இந்த பெருக்கல் மட்டும்தான். இந்த பெருக்கலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் செய்ய போறோம். அப்ப இந்த 3 + 5ங்கிறது அப்படியே தான் இருக்கு. மைனஸும் போட்டுக்கிறோம். இந்த 7 1 பெருக்கி ஓரையில 7 அப்படின்னு சொல்லி நம்ம பெருக்கி போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் கூட்டணுமா கழிக்கணுமா, கூட்டலுக்கு அப்புறம் தான் கழித்தல் வருது. அப்ப அடிஷன் பண்ணிட்டு தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 3 5 கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். 8ல இருந்து 7 என்ன செய்யறோம் அப்படின்னா கழிக்கிறோம். 8ல 7 போச்சு அப்படின்னா 1. அப்ப நம்மளுக்கு தேவையான சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் இ 1 அப்படிங்கறத நம்மளுக்கு தேவையான சரியான விடை. 9வது கேள்வி. இங்க வகுத்தல் இருக்கு, கழித்தல், அடைப்புக்குறி செயல்பாடுகள்லாம் இருக்கு. இப்ப இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா BODMAS ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் தீர்க்க போறோம். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாதாரண அடைப்புக்குறிக்கு இந்த அடைப்புக்குறியை வந்து தீர்க்கணும். அதுக்கப்புறம் கன அடைப்பு, அதுக்கப்புறம் தான் வகுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எது வருது அப்படின்னா அடைப்புக்குறி பிராக்கெட் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தீர்க்க போறோம். அப்ப என்ன போட்டுக்கிறோம் 24 இந்த வகுத்தல் அப்படியே போட்டுக்கிறோம். போட்டு இந்த செட் பிராக்கெட் போட்டு 8 மைனஸ் இந்த 3 2 என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். இதை வந்து இப்ப நம்ம தீர்க்கணும். இப்ப 2 எவ்வளவு அப்படின்னா 6. 6 போறப்ப இந்த பிராக்கெட் என்ன செய்யக்கூடாது, நம்ம இதை பெருக்கிட்ட காரணத்தினால இந்த பிராக்கெட்டை போடாம 8 - 6 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து 24 டிவைடட் பை இந்த பிராக்கெட்டை தீர்க்கிறதுக்கு இதை கழிக்கிறோம். அப்ப 8ல 6 போச்சு அப்படின்னா என்னது நம்மளுக்கு 2. அப்ப 8 வகுத்தல் 2ன்னு கிடைச்சிடுது. இப்ப 24 வந்து என்ன செய்ய போறோம், 8 - 6 வந்து எவ்வளவு அப்படின்னா 2 நம்ம எடுத்து எழுதிறோம். 24 வந்து இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 2ஆல வகுக்க போறோம். அப்ப என்ன கிடைக்குது 1 2 1 2 2 2 4. அப்ப நம்மளுக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு விடை கிடைக்குது. அப்ப இங்க எங்க 12 இருக்கு, ஆப்ஷன் ஆவா. அப்ப நம்மளுக்கு தேவையான விடை என்னது அப்படின்னா 12 12 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடும். கடைசி கேள்வி. BODMAS பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நிறைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன். அடைப்புக்குறி, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், அப்புறம் தான் என்ன வரணும் கழித்தல் வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், அப்புறம் வந்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை தீர்க்கணும் அப்படின்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கத்தான முதல் தீர்க்கணும். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இங்க வந்து தேவையான குறியை தான் நம்ம பயன்படுத்தணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் கொடுத்திருக்காங்களா. அப்ப இந்த 4 குறிகள்ல இங்க வரக்கூடிய சரியான குறி எது, எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும். இங்க ஈக்குவல் டு 10 கொடுத்திருக்காங்களா. அப்ப இது எல்லாத்தையும் சுருக்குனா நம்மளுக்கு மதிப்பு விடை என்ன கிடைக்கணும் அப்படின்னா 10ன்னு கிடைக்கணும். அப்ப இதை சுருக்கி பார்ப்போம். சுருக்கி பார்க்கறப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எதை போட்டா நம்மளுக்கு மதிப்பு வந்து 10 கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க 2ன்னு போட்டோம். இந்த பாக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 2 பாக்ஸ் இங்க என்ன இருக்கு 6 இருக்கு. -12 டிவைடட் பை
இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4 2 கூட நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 அப்படின்னு கிடைக்குது 6. அடுத்து என்ன செய்யணும் நம்ம வகுக்கணுமா அப்ப வகுக்கணும் அப்படிங்கிறப்ப இங்க 2 இந்த பாக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் போட்டு 6 மைனஸ் இந்த 12 என்ன செய்ய போறோம் அப்படின்னா 6ஆல வகுக்க போறோம். அப்ப 1 6 2 6 12 அப்புறம் நம்மளுக்கு வகுக்கிறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 2ன்னு கிடைக்குது. அப்ப இதை வகுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. அந்த 2 நம்ம எழுதிக்கிறோம். இப்ப பாருங்க இப்ப இந்த இதுக்கு மேல நம்ம இப்ப 6 2 கழிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இங்க என்ன குறி இருக்குங்கிறது சப்போஸ் இங்க என்ன குறி இருந்தாலும் கடைசி செயல்பாடு தான் கழித்தல். அதுக்கு முன்னாடி இருக்க செயல்பாடு செஞ்சுட்டு தான் கழிக்கணும். நம்மளுக்கு இதுக்கு சுருக்குறப்ப நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 10 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கணும். இப்ப 2 கூட சப்போஸ் நாங்க கூட்டல் குறி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 2 + 6 2 6 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 8ன்னு கிடைக்கும். அப்ப 8ல வந்து 2 கழிச்சா நமக்கு 10ன்னு கிடைக்குமா கிடைக்காது. அப்ப இங்க என்ன வராது அப்படின்னா அந்த கூட்டல் குறிங்கிறது வராது. அடுத்து என்ன இது கழித்தல் கொடுத்துருக்காங்களா இப்ப கழிச்சு அப்படின்னா 2 - 6 எல்லாமே -6 அப்படிங்கிறப்ப இங்க -4ன்னு கிடைக்கும். -4 -2ங்கிறப்பையும் நம்மளுக்கு என்ன கிடைக்காது 10ங்கிற சரியான விடை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு வந்து 10 அப்படிங்கிற இந்த விடை வந்து நம்மளுக்கு கிடைச்சாகணும். அடுத்து பெருக்கல் குறி போட்டு பார்க்கலாம். இந்த பெருக்கல் குறி போட்டேன் அப்படின்னா 2 × 6 என்னது 2 6 வந்து 12. 12ல வந்து 2 கழிங்க 12ல 2 போச்சு அப்படின்னா 10 நம்மளுக்கு கிடைச்சிருதா. அப்ப நம்மளுக்கு தேவையான சரியான குறி எது அப்படின்னா பெருக்கல் குறி தான். அப்ப இங்க நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னா பெருக்கல் குறியை வந்து போட்டுக்கணும். அப்ப சரியான ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் இ பெருக்கல் அப்படிங்கறதான் சரியான விடை. இப்ப இதுவரை நீங்க பார்த்த கணக்குகள் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.